பெண்ணினமே பெருமரியாசனமே அந்த தினமே வருமே. நம்மளுடைய தமிழ் சினிமால இப்ப ஜாதிய படங்கள் நிறையவே வருது. ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள மையமா வச்சு சில திரைப்படங்கள் வருது. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிற பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் மையமா வச்சு சில திரைப்படங்கள் வருது. இதுல எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் ஆகிய உங்களுடைய விருப்பம் தான். ஆனா இந்த படம் ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிற பாதிக்கப்பட்ட விக்டிமை மையமா வச்சு எடுத்திருக்கக்கூடிய படம் தான் நந்தன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல ஹை காஸ்ட்ல இருக்கிறவங்க பிரசிடென்ட்டா அந்த கிராமத்துல வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அம்பேத்குமார் அப்படிங்கிற நம்மளுடைய ஹீரோ வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து அந்த ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துல கொப்பலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கீழே பயங்கர விசுவாசியா அடிமையா ரொம்ப நாள் இருந்துகிட்டே வராரு. அவன் பாக்குறதுக்கு தான் பறங்கி போலாம், உடம்பு ஃபுல்லா சுகரு, உட்காந்து ஒண்ணுக்கு போறதுக்கு வாய்கரா போடணும். ஒரு கட்டத்துல கவர்மெண்ட் அம்பேத்குமார் இருக்கிற தொகுதியை ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருது. அதுக்கப்புறமா கொப்பலிங்கம் அம்பேத்குமாரை பிரசிடென்ட்டா நிக்க சொல்றாரு. அம்பேத்குமாரும் பிரசிடென்ட்டா நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தான் இந்த கதை வந்து பேசுது. இந்த படத்துல செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பெண் கதாபாத்திரம். இவங்களை பத்தி நம்ம பேசணும். இவங்களோட இன்ட்ரோ பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த பொண்ணு வந்து வண்டியில எக்ஸல் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு உடனே கீழே இறங்கி அம்பேத்குமாரை பயங்கரமா திட்டுற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா இருக்கு. ஸ்டார்டிங் சில இடங்கள்ல அறிவான ஒரு பொண்ணாவும் அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு. நிறைய இடத்துல நிறைய டயலாக்ஸ். அதே மாதிரி இந்த அம்பேத்குமார் கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இக்னோரண்டான கேரக்டர், எதுவுமே தெரியாத ஒரு ஆளு. எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கேரக்டரா இந்த செல்வி அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, அம்பேத்குமாரை வந்து பிரசிடென்ட்டா கொப்பலிங்கம் நிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்க வைஃப் கிட்ட வந்து அம்பேத்குமார் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பிரசிடென்ட்டா வந்து என்ன நிக்க சொல்லிட்டாரு, நான் எப்படி நிக்கிறது, எங்க ஐயா இருக்கிற இடத்துல நான் எப்படி போய் உட்கார்றது, நான்லாம் போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. உடனே அவங்க வைஃப் இருந்துட்டு, அட லூசே, நம்ம தொகுதியை ரிசர்வ்டு தொகுதியை அறிவிச்சிட்டாங்க, அதனாலதான் உன்னை நிக்க சொல்றாங்க, இல்லைன்னா உன்னை நிக்க வைக்கிறதுக்கு உங்க ஐயாக்கு என்ன இதுவா லூசாயா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஹீரோக்கு நீ இதுதான் பண்ற, நீ இதுதான் பண்ற அப்படின்னு புரிய வைக்கிற ஒரு கதாபாத்திரமா வந்து செல்வி கதாபாத்திரம் இருக்கு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அம்பேத்குமார் வந்து பிரசிடென்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் போஸ்ட் வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு. ராஜினாமா பண்ண உடனே ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டம் வந்து அம்பேத்குமாரை நியூடா போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. அவங்க அம்பேத்குமாரை மட்டும் தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது, அவங்க வைஃப், அவங்களோட குழந்தை, அவங்க வீடு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவாங்க. அப்போ அந்த ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆளுங்க ஹீரோயினை பயங்கரமா பிடிச்சி அடிப்பாங்க. அடிக்கும்போது ஹீரோயின் அடியை வாங்கிட்டு போங்கடா அப்படின்னு திருப்பி அப்படியே போகாம திரும்பி அவங்கள போய் அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே கூஸ் பம்ஸா இருக்கும். அதுலயே அந்த பொண்ணு வந்து அந்த ஆளோட நெஞ்சில ஏறி மிதிக்கும் போதெல்லாம் நமக்கு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி புல்லரிச்சு போகும். பரவாயில்ல, அந்த பொண்ணு திருப்பி அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். அண்ட் இன்னொன்று என்னன்னா, நியூடா அம்பேத்குமாரை போட்டு அவங்க எல்லாரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு என் கணவன் நியூடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சேலையை கொண்டு வந்து அவங்க கணவன் மேல வந்து போத்துற அந்த சீன் நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம். ஒரு பெண்ணோடைய மானத்தை ஒரு ஆண் தான் காப்பாற்றுவான். எப்பவுமே ஒரு பெண் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருப்பா, அந்த ஆண் வந்து அப்படியே சட்டையை கழட்டி இந்தாமா புடிமா அப்படின்னு கொடுத்துருவாரு. இவங்க வந்து என்னோட மானத்தை காப்பாத்துற கடவுளே அப்படின்னு காலில் விழுவாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி ஒரு ஆணுடைய மானத்தை ஒரு பெண் காப்பாத்துற மாதிரியான காட்சிகள் இருக்குது. அந்த ஸ்டீரியோ டைப்பை டைரக்டர் வந்து இந்த படத்துல பயங்கரமா உடைச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஒரு பெண் எடுக்கக்கூடிய டெசிஷன் எப்பவுமே தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நிறைய திரைப்படங்கள் அப்படிதான் வந்திருக்கு. ஆனா இந்த படத்துல செல்வி கதாபாத்திரம் எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷனுமே சரியா தான் இருந்திருக்கு. அந்த ஸ்டீரியோ டைப்பையும் டைரக்டர் வந்து உடைச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல செல்வி கதாபாத்திரம் தான் வந்து அம்பேத்குமார் கிட்ட நீ மறுபடியும் நாமினேஷன்ல நிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கேட்டுட்டு போய் மறுபடியும் நாமினேஷன்ல நிக்கிற மாதிரியான காட்சிகள்ல அந்த பெண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸை பயங்கரமாவே கொடுத்திருக்காரு டைரக்டர். அடுத்ததா நம்ம அம்பேத்குமார், நம்ம கதையோட ஹீரோ, அவங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி பேசியே ஆகணும். ஒரு பெண்ணோடைய டெசிஷன், ஒரு பெண்ணுடைய தாட், ஒரு பெண்ணுடைய எமோஷன், பெண், இவங்க எல்லாரையுமே பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கு. அவங்க வைஃபை மட்டும் தான் ரெஸ்பெக்ட் பண்றானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்களுடைய அம்மா, அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி அதை கேட்டு அதுக்கப்புறமா அதை செயல்படுத்துற ஒரு கதாபாத்திரமா அம்பேத்குமார் கதாபாத்திரம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு
சொல்லணும்னா கிளைமேக்ஸ் சீன்ல அவங்களுடைய பெரியப்பாவை வந்து இந்த ஹை கேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா நீ நாமினேஷன்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாவை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணும். அப்போ அம்பேத்குமாரும் போய் நாமினேஷன்ல நிப்பாரு. ஒரு கட்டத்தில் அது நிறைய பிரச்சனையாகி நான் வந்து நாமினேஷனை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு அம்பேத்குமார் போய் சொல்லும்போது அந்த ஆல்ரெடி நின்னாங்க இல்லையா நாமினேஷன்ல, அவங்களுடைய வைஃப் வந்து நீ எதுக்கு நாமினேஷனை வாபஸ் வாங்குற, என் புருஷனை நான் நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்றேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெண் எடுக்கக்கூடிய டெசிஷனை மதிச்சு அவங்க வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அம்பேத்குமார் கதாபாத்திரம் இருக்குது. ஓவராலா இந்த படத்துல ஹராஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல பெண்களை அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. அது கதைக்கு தேவையான காட்சிகளா இருக்கு. அந்த பெண் வந்து அந்த இடத்துல அடி வாங்கிட்டு மட்டும் வரல, திருப்பி அந்த ஆளை எவன் அடிச்சானோ அவனை நெஞ்சில ஏறி மிதிக்கிற மாதிரியான காட்சிகளும் இதுல இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் சைட்ல இருந்து ஒரு கதை வெளிவருது அப்படின்னாலே அந்த கதையில கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஆடியன்ஸை என்கேஜ் பண்றதுக்கு, ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு பெண்ணோட இடுப்பை காட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட படமும் இது கிடையாது. ரேசிசம் பத்தி பேசணும்னா இந்த ஸ்ருதி பெரியசாமி பிக் பாஸ் புகழ் இருக்காங்களா, அவங்க தான் இந்த படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்க நார்மலாவே வந்து பிளாக் ஸ்கின் டோன் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான். அவங்களையே இந்த படத்துல கொண்டு வந்து காஸ்ட் பண்ணது ரொம்பவே சிறப்பு. நிறைய படங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இப்போ ஷெட்யூல்டு காஸ்டா இருக்கிற ஒரு கேரக்டரை ஹீரோயின்ஸாக நம்ம காஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலர் ஹீரோயின்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து டஸ்கியாக மேக்கப் போட்டு நடிக்க வைக்கிற நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வர எல்லா கதாபாத்திரங்களுமே அந்த நிலத்திற்கு ஏற்ற கதாபாத்திரமாக இருக்குது. அந்த ஊர் மக்களையே அந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததாக ஸ்டீரியோ டைப்ஸை 2 இடத்துல டேரக்டர் வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணியிருக்காரு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாற்றுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு பெண் ஆணோடைய மானத்தையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஸ்பேஸும் இருக்கிறதுனால நம்ம நந்தன் படத்துக்கு தரக்கூடிய ரேட்டிங் 5க்கு 5 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.